ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். பொதுவாக நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலே ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ரெசிபியை நம்ம வீட்டிலையே ஹைஜீனிக்காக பண்ண முடியும். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட ஆபத்து இல்லாமல் கொடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கும் அது ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் தராது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அந்த டெக்ஸ்டர் கூட அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமாக இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், அதுக்கப்புறம் குடமிளகா, கொஞ்சம் போல் பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மற்ற எல்லா காய்கறிகளும் அரை கப் அளவு சேர்த்துருக்கேன். ஒவ்வொன்றும் அரை கப் இருக்கும். முட்டைக்கோஸ் மட்டும் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மறுபடிக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்க்கறதுனால நம்ம காய்கறிகளுடைய நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் சுவையும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது முழுமையாக வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் சுவையாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே சைனீஸ் ரெசிபீஸில் ஒயிட் பெப்பர் பவுடர் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஃப்ளேவர் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கசப்பு தன்மை கொடுக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான சாஸ் சேர்க்கலாம். நான் மற்ற எந்த சாஸும் சேர்க்கலை, சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த சாஸ் மட்டும் சேர்த்தாலே அந்த சுவை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துருக்கேன். இந்த அரிசி வேக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதிரியாக வேக வைக்கணும். அதுக்காக கொதிக்கிற தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 90% வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ சாதம் பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக வடிச்சிருவோம். அதனால் நான் இந்த வீடியோவில் அதை காமிக்கலை. ஆனால் நீங்கள் வடிக்கிற சாதம் வெந்துட்டுருக்கும்போது கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிங்க. அப்போ தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது போல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ரொம்ப சாதம் உடையிற மாதிரி கலக்கக்கூடாது. எடுத்து மேலே போடணும். அதாவது சாதம் உடையவும் கூடாது, ஆனால் நல்லா கலரவும் செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருச்சு. இதை சுட சுட மஞ்சூரியன் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு மஞ்சூரியன் ரெசிபீஸ் வேணும்னா நான் அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் செக் பண்ணி அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.